அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். இன்னைக்கு இஃப்தாருக்கு நல்ல சில்லுன்னு குழு குழுன்னு இந்த சார்ஜா ரெசிபி செஞ்சு பாருங்க. செம டேஸ்ட். இதை செய்யறதுக்கு 1/2 லிட்டர் பாலில் 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 2 பெரிய சைஸ் வாழைப்பழம் நல்லா பழுத்ததா எடுத்து தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 5 ரூபா பூஸ்ட்ல 2 மல்லாக்கொட்டை 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய மிக்சி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையும் 1 by 1 சேர்த்து 2 பேட்சா அரைச்சி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அரைக்கும் போது கூடவே கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா நுரப்புங்க ஸ்மூத்தாக வரும். எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சுட்டு மீதி பால் இருந்தாலும் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ்க்கு மாற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஐஸ்கிரீம் போட்டு கொஞ்சம் முந்திரி பாதாம் கட் பண்ணதை போட்டு குடித்தோம் அப்படின்னா டேஸ்ட் அப்படி தான் இருக்கும். அன்றைக்கி என்கிட்ட ஐஸ்கிரீம் இல்லை, அதனால நான் சேர்க்கல. நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.